tau is equal to F into D. அதாவது டார்க் is equal to force into distance. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம எல்லாருமே ஸ்கூல் டைமில் படிச்சிருந்திருப்போம். நான் இதை படித்தேன். படிக்கிறப்போ வந்து புரியாமல் தான் படித்தோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து இது ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறது புரிய வந்தது. இன்னைக்கு இந்த ஃபார்முலாவை எப்படி ரியல் டைமில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் பெஞ்ச் இருக்குது. இந்த ஒர்க் பெஞ்சில் நம்ம வந்து இந்த வீலை டைட்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த லிவரை பிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன்னா புல் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இதுக்கும் அந்த ஃபார்முலாக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லிவர் இருக்கு இல்லையா, இந்த லிவரோட மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த அளவுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது அரௌண்ட் 25 சென்டிமீட்டர்ஸ். 25 சென்டிமீட்டர்ஸ் தான் அந்த ஃபார்முலாவில் உள்ள டி, அதாவது டிஸ்டன்ஸ். அண்ட் நான் கொடுக்க போகிற ஃபோர்ஸ் தான் வந்து அந்த ஃபார்முலாவில் உள்ள ஃபோர்ஸ். இப்போ நான் இது ரெண்டும் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்னால் அதை ஓப்பன் பண்ண முடியலை. இப்போ அதுவே அந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி இந்த டார்க்கை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா எய்தர் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தணும். என்னால் வந்து இதை விட அதிக ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இதோட டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்த போகிறேன். டிஸ்டன்ஸ் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர்ஸ். இந்த 40 சென்டிமீட்டர்ஸை நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? டார்க் வந்து அதிகமாகிடுமா? ஸோ டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்திட்டு நான் வந்து அதே ஃபோர்ஸ் கொடுக்குறேன். என்னால் ஈஸியாக வந்து இது ஓப்பன் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து அந்த ரியல் டைம் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன் பேஸ்டாக வந்து ஒரு கான்செப்டை படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது காலம் ஃபுல்லாக நம்ம வந்து மண்டையிலேருந்து வெளியே போகவே செய்யாது. ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், குழந்தைங்களோட நாலேஜும் அதிகமாகும். இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களும் வந்து அப்ளிகேஷன் பேஸ்டாக சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்லாம் படிக்கணும் அப்படின்னா சிட்டி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுற 2 day ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணுங்கள். அந்த ஒர்க் ஷாப்பில் நான் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ண போகிறேன். அந்த ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள லிங்கையோ அல்லது வந்து பட்டனையோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் ஷாப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே மீட் பண்ணலாம்.